தாத்தா, இது என்ன தாத்தா? கோலார் கோல்டு மைன்ஸா? தங்க சுரங்கமா தாத்தா இது? தங்க சுரங்கத்தின் மேல்புறத்தில் காணும் காட்சியா? இல்லை செல்வங்களே, இது ஒரு ஏணி. ஐ மீன், இது ஒரு ஸ்டூல். இது நான் தான் வடிவமைத்தேன், டிசைன் பண்ணேன். அப்புறம் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து என்னுடைய பிளான் மாதிரி இதை செய்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இது மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. பாதுகாப்பாக அந்த முறையில் நான் வடிவமைத்தேன். மேலே நின்று கொண்டிருந்தாலும் கைப்பிடி ஒன்று அதில் அமைத்திருக்கிறேன். நின்று கொண்டு அந்த கைப்பிடி இருப்பது, அதை பிடித்து கொண்டு நாம் நின்று கொண்டு வேலை செய்யலாம். இல்லையென்றால் எப்போ தடுமாறி கீழே விழுந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? அதை தவிர்ப்பதற்காகவும் ஸ்ட்ராங்காக வலுவாக இருப்பதற்காகவும் இந்த மாதிரி நான் வடிவமைத்தேன். நன்றாக இருக்கிறது தாத்தா. இதை 2 பாகமாக பிரிக்கலாம். இந்த 2 பாகத்தை இணைத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொன்றையும் தூக்கி கொண்டு போவதற்கு சிரமமாக இருக்கும் என்று ஒவ்வொன்றுக்கும் வீல் சக்கரங்களை பொதித்திருக்கிறேன். கீழே வைத்து நான் பாட்டுக்கு அதை இழுத்து கொண்டு போனால் சுலபமாக நாம் பின்தொடர் வரும். நல்லா இருக்குது தாத்தா. நீங்கள் தங்க சுரங்கத்தில் வேலை செய்தீங்களா தாத்தா? இல்லை செல்வங்களே, நான் இது தங்க சுரங்கத்துக்குள்ளே போயிருக்கிறேன். தங்கம் சுரங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் ஆராய்ந்திருக்கிறேன். ஒரு முறைக்கு 3 முறை நான் நினைக்கிறேன், 3 அல்லது 4 முறை உள்ளே சென்றிருக்கிறேன். தங்க சுரங்கத்தில் போய்க்கிறீங்களா தாத்தா? ஆமாம் செல்வங்களே. எவ்வளோ தாத்தா, எவ்வளோ ஆழம் இருக்குது தாத்தா தங்க சுரங்கம்? அது அதிக ஆழமாக உள்ளது என்று சொல்லுவாங்களே. அதிக ஆழம் என்றால் எவ்வளோ தாத்தா? 100 அடி இருக்குமா? இல்லை சொல்லுவாங்களே, அதை விட ஆழம் 150, 200 அடி, 500 அடி ஆழம் இருக்குமா தாத்தா? 500 கூட இல்லையா தாத்தா? ப்ளஸ் 1000 அடி இருக்குமா தாத்தா? 5000 அடி ஆழம் இருக்குமா தாத்தா? பூமிக்கு அனண்ட வர்ற மாதிரி 5000 அடி ஆழம் இருக்குமா தாத்தா? இல்லை சொல்லுங்களே. 10,000 அடி இருக்குமா தாத்தா? சரியாக சொன்னீர்கள். 10,000 அடிகள் ஆழத்தை கொண்ட தங்க சுரங்கத்திலே நான் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். அங்கே தங்கம் எப்படி இருக்கிறது, எந்த நிலையிலே இருக்கிறது, எந்த வண்ணத்திலே இருக்கிறது, அதை எப்படி அது பூமிக்குள்ளே அவ்வளோ ஆழத்தில் தங்கத்தை எடுக்கிறார்கள், அதை எப்படி பதம்படுகிறார்கள், அது தங்கத்தை எப்படி பிரித்தெடுக்கிறார்கள், இவங்களை பற்றியெல்லாம் நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் சொல்லுங்களே. அந்த தங்க சுரங்கத்தில் நான் வேலை செய்யவில்லை தாத்தா. இல்லை தாத்தா, நீங்கள் அவ்வளோ தூரம் ஆழ போனீங்களா தாத்தா? மேலே கூட அவ்வளோ உயரத்தில் போக முடியாது மாய்க்குது தாத்தா நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம் சொல்லுங்களே. அந்த வாய்ப்பு ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைத்தது உள்ளே போய் பார்ப்பதற்கு.
தொழிலாளர்கள் கெனி வேலைக்காரர்கள் சென்று வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். மற்றபடி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய அப்பா அங்கே ஒரு நல்ல நிலையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய கோரிக்கையின் மீது நான் அழைக்கப்பட்டேன். உள்ளே சென்றேன். பொதுவாக அங்கே 7000 அடிக்கு வரைத்தான் விசிட்டர்ஸுங்களை, பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள். என்னுடைய அப்பா அந்த ஒரு உயர்ந்த அதிகாரியாக நிலையில் இருக்கும்போது அவருடைய வேண்டுதலை கேட்டுக்கொண்டு அவர்கள் கடைசி வரையிலும் போய் பார்க்க அனுமதித்தார்கள். 10,000 அடி. ஆம் சொல்லுங்களே, தங்கம் ஜொலிக்கிறது. அங்கே தூள், டஸ்ட்டு அது மறைத்து கொண்டிருந்தது. அதை கையாலையோ துணியால் நான் துடைத்து பார்த்தேன். அந்த தங்கங்கள் பல வண்ணங்களிலே காணப்பட்டது. ஒரு சீரியல் சட்டை மாதிரி இருந்தது. ஆனால் டஸ்ட்டு மண் படைந்திருந்ததால் அந்த ஒளி 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 பயமாக காணப்படவில்லை. அதை துடைத்து பார்த்த உடனே அத்தனை விதமான தங்கங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட்டது. எத்தனை விதமான தங்கம் தாத்தா? எப்படி இருக்குது தாத்தா? இந்த தங்கம் பொதுவாக பச்சை கலரில் இருக்கிறது. தாத்தா, தங்கத்தை பற்றி கேட்குறேன் தாத்தா. நீ என்ன செடி மரத்தை பற்றி சொல்கிறீங்களே? நோ, தங்கம் கூட பச்சை நிறத்திலே தான் இருக்கிறது. பாறைக்குள்ளே படர்ந்து இருக்கும் பசு நிற தங்கம், பச்சை நிற தங்கம் என்று ஒரு கவிஞன் அதை பற்றி வர்ணித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் காணும் மஞ்சா எல்லோ வடிவத்திலும் இருக்கிறது, சிகப்பு நிறத்திலும் இருக்கிறது, நீல நிறத்திலும் இருக்கிறது, கருப்பு நிறத்திலும் இருக்கிறது, வெள்ளை நிறத்திலும் இருக்கிறது. பொதுவாக நாம் பயன்படுத்தும் தங்கம் மஞ்சள் நிறத்தில் இருப்பதைத்தான் நாம் பயன்படுத்துகிறோம். தாத்தா, நாங்கள் கூட போய் பார்க்கலான்ட்டு ஆசையாக இருக்குது தாத்தா. மன்னிக்க வேண்டுகிறேன், காலம் கடந்து விட்டது என்று சொல்வாங்களே. அந்த தங்க சுரங்கம் நோய்வாய்ப்பட்டு செயல் என்று அது இருக்கிறது. இப்போது யாரும் அங்கே வேலை செய்வதும் இல்லை. வேலை செய்யாத போது எப்படி பார்வையாளர்களை அனுமதிப்பார்கள்? ஆனால் ஒரு நாள் வரும், அதை பார்வையாளர்களுக்காக அந்த இடத்தை அமைக்கப் போகிறார்கள். அப்போது நீங்கள் போய் பார்க்கலாம். இருந்தாலும் அவ்வளோ ஆழத்தில் எல்லாம் நம்மை அழைத்து கொண்டு காட்ட மாட்டார்கள். ஏதோ உள்ள எட்டி பார்க்குறது இல்லை, சிறிதளவுக்கு ஒரு 100 அடி 1000 அடிக்கு அளவில் தான் போய் பார்க்க முடியும். பல வண்ணங்களிலே இருக்கா தாத்தா? ஆம் சொல்லுங்களே. ஓகே.